அதாவது நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட அடுத்த படம் ரெட்ரோ. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் அவர் நடித்த படம் அப்படிங்காலேயே அந்த படத்துக்கான இமாலய எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்குது. இந்த படம் வர மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. வேர்ல்டு வைடாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக போகுது. இப்போ இந்த படத்தோட ஹீரோயின் நம்ம பூஜா ஹெக்டே. நமக்கே தெரியும், தளபதி விஜய்கோட ஜோடியாக பீஸ்ட் படத்தில் நடித்தவங்க. அந்த படம் சரியாக போகலனாலும் கூட அவங்களுக்கான ஒரு நல்ல ஃபேன் பேஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனாலும் கூட பூஜா ஹெக்டே நடித்த அடுத்தடுத்த படங்கள் பெருசாகவும் போகலை அப்படிங்கிறதாலேயே எல்லாருக்கும் மீண்டும் அவர் மேலே ஒரு நெகட்டிவ் பிம்பம் விழ ஆரம்பிச்சது. ஆனாலும் கூட அவங்க தொடர்ந்து தெலுங்கு, ஹிந்தி இது மாதிரியான படம் நடிச்சிட்டு தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் எப்படி ரெட்ரோ படத்துக்கு எத்தனையோ ஹீரோயின்கள் இருக்கும்போது பூஜா ஹெக்டேவை சூஸ் பண்ணார் அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் எழும் இல்லையா? இந்த கேள்விக்கு பூஜா ஹெக்டேவே பதில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நான் பிரபாஸ் ஜோடியாக ராதே ஷியாம் படத்தில் நடிச்சிருந்தேன். அந்த படத்தை பார்த்த கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் ரொம்பவே ஈர்க்கப்பட்டார். குறிப்பாக என்னுடைய கதாபாத்திரத்தை நல்லா உள்வாங்கிக்கிட்டு அந்த கதாபாத்திரத்தின் தன்மையை நான் புரிஞ்சுக்கிட்டு நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாராட்டினார். ஸோ இப்படி ஒரு கேரக்டர் தான் என்னுடைய ரெட்ரோ படத்தோட ஹீரோயினோட கேரக்டரு. ஸோ அந்த கேரக்டரை உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை ரெட்ரோ படத்தில் அந்த ஹீரோயின் கேரக்டரில் என்னை கமிட் பண்ணார். சூர்யாவுக்கு ஜோடியை நடிக்க வச்சார். ஸோ ராதேஷியாம் பெருசாக போகலை. அது ஒரு ஃப்ளாப் படம், மிகப்பெரிய தோல்வி படம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த படத்துலேருந்து எனக்கு இன்னொரு பெரிய ஹீரோ சூர்யாவோட படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. அவருக்கே ஜோடியாக வாய்ப்பு வருது. குறிப்பாக அந்த படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜே பார்த்துட்டு என்னை அந்த படத்தை கமிட் பண்ணியிருக்காருன்னா நிச்சயமாக என்னுடைய உழைப்பு வீண் போகலை அப்படிங்கிறத நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் ஒரு படத்துலையோ ஒரு ப்ராஜெக்ட்லேயோ, அது அப்போதைக்கு தோல்வி அடைஞ்சாலும் கவலைப்படக்கூடாது. எங்கேயோ யாரையோ அந்த வெற்றி எங்கே போய் சேரணுமோ சேரும். அதற்கான பலனை சில வருடங்கள் கழித்து நமக்கு திருப்பி தரும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் நான் கார்த்திக் சுப்புராஜின் சூர்யா சாரோட இந்த ரெட்ரோ படத்தின் மூலம் உணர்றேன் அப்படின்னு நம்ம பூஜா ஹெக்டே சொல்கிறாங்க. ஸோ ராதேஷியாம் படம் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது? சூர்யாவுக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே எப்படிப்பட்ட ஒரு ஹீரோயினாக இருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.